நீங்கள் நிறைய பேர் எனக்கு திட்டிருப்பீங்க, நிறைய பேர் எனக்காக துவா செஞ்சுருப்பீங்க, கரெக்ட் தானே? அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்கு, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டாட் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட உம்மத்தை எனக்கு எவ்வளோ கீழே எவ்வளோ டர்ட்டியாக பார்க்குறாங்கன்னா நான் எப்படி போய் நிற்பேன்? மதர்சா திறப்பு விழாவில் நடிகை மும்தாஜ் அழுதுகிட்டே பேசின வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியா முழுக்க வைரலாகி வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் 90s காலகட்டத்தில் ஃபேன்ஸோட கவர்ச்சி கண்ணியாக இருந்தவங்க தான் நடிகை மும்தாஜ். இவங்க 1999 இயக்குனர் டி ராஜேந்திரன் இயக்கிய மோனிசா என் மோனாலிசா அப்படிங்கிற படம் மூலமாக சினிமாவில் ஹீரோயினாக அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் இவங்க மலபார் போலீஸ், உனக்காக எல்லாம் உனக்காக, பட்ஜெட் பத்மநாதன், லூட்டி, காதலா காதலா, வேதம், சாக்லேட், மிட்டா மிராசு, ஏழுமலை, லண்டன், வீராசாமி போன்ற படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு பட வாய்ப்புகள் குறைஞ்சதும் சினிமாவிலேருந்து இவங்க விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் 2 நிகழ்ச்சியில் கலந்துருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட மும்தாஜ் புர்கால மட்டும்தான் காட்சி அளிக்கிறாங்க. இப்போ இவங்க மெக்கா, மதினா போன்ற இடங்களுக்கும் போயிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற நிலையில் மதர்சா திறப்பு விழாவில் எமோஷனலாக கண்கலங்கி மும்தாஜ் பேசியிருக்கிற வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியா முழுக்க வைரலாகி வந்துட்டு இருக்குது. அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா திருமுல்லைவாசல் கிராமத்தில் பெண்கள் மதர்சா திறப்பு விழா கோலாகலமாக நடந்துருச்சு. இதில் அரசியல் பிரமுகர்கள், தலைவர்கள், நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே சிறப்பு விருந்தினராக கலந்துருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த விழாவில் நடிகை மும்தாஜும் கலந்துருந்தாங்க. அதில் அவங்க என்னை பற்றியும் என்னோட வாழ்க்கையை பற்றியும் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத பற்றியும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னைய நிறைய பேர் திட்டியிருக்கீங்க, எனக்கு நிறைய பேர் பிரார்த்தனையும் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு உங்கள் முன்னாடி இஸ்லாமிய பொண்ணா நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் நான் வெளியில் போனாலே முஸ்லீம் பெண்கள் என்னை ஒரு மாதிரி அருவருப்பாக பார்ப்பாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போது உங்கள் முன்னாடி இப்படி நிற்கிறது சந்தோஷமாக இருக்குது. என்னோட வாழ்க்கையில் எது சரி எது தப்பு அப்படின்னு தெரியல. தப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தலையில் எழுதியிருக்குது. அந்த நேரத்தில் இந்த மாதிரி பெண்கள் பள்ளி எதுவுமே இல்லை. இருந்தாலுமே என்னோட மதத்தை பற்றி எதுவுமே தெரியாத ஆளும் நான் கிடையாது. சின்ன வயசில் அழகாக இருக்கிறீங்க, நடிக்கிறீங்களா அப்படின்னு பலருமே சொன்னாங்க. அதை நம்பி நடிக்க போனதான் நான் பண்ணின மிகப்பெரிய தப்பு. நாங்கள் டான்ஸ் ஆடும்போது ஜீன்ஸ் மினி ஸ்கெட்டு போட்டு ஆடும்போது எல்லாருமே என்னை கீழே பார்ப்பாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் யாராச்சும் அன்போடு சொல்லியிருந்தா நான் சீக்கிரமாகவே மாறியிருப்பேன். வெளியில் போகும்போது என் கூட பலருமே ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்போது இஸ்லாமிய பெண்கள் என்னை கோவமாக பார்ப்பாங்க. இப்போது இறைவனோட அருளால் எனக்கு இவ்வளவு அன்பு கிடைச்சிக்கிட்டு இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் ரொம்பவே எமோஷனலாக கண்கலங்கி பேசியிருக்கிறாங்க.